வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசன் மொத்தம் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 11 பேர் மீது மட்டுமே குற்றச்சட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கான பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானதை முன்வைத்தார். மேலும் இந்த வழக்கில் முக்கிய நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்துடன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்று தெரிவித்தார். இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் வழக்கின் விசாரணையை இழுத்தரிக்கக்கூடிய நோக்கில் ஒவ்வொரு முறையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோருவதாகவும் இறுதி விசாரணை தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழிகுண்டு கொண்டு வரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, அது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளின் விசாரணையை இறுதி விசாரணைக்காக ஜனவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.